நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கடக ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 என்ன மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பாருங்கள், கடகராசி அன்பர்களுக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே சேனலில் ஒரு முழு பதிவாக கொடுத்துருக்கோம். பார்த்து பலன் பெறுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும் சொல்ல போகிறோம். பாசிட்டிவிட்டி எல்லாம் அதில் சொல்லியிருக்கோம், சரிங்களா? மனம் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மதிப்பில்லாத ஒரு சொசைட்டியில் நம்மளுக்கு யாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க, நம்மளுக்கு சொல்வாக்கு இல்லை, செல்வாக்கு இல்லை, நம்மளை விட ரொம்ப கம்மியாக இருக்காங்க, அவங்களுக்குலாம் மதிப்பு மரியாதை கிடைக்குது, நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே எந்த ஆஸ்பெக்ட்லையுமே மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. அது வெளியிலையும் சரி, அதாவது தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்டையும் சரி, இதெல்லாம் இல்லை, சொந்தக்காரங்கிட்டையும் சரி, இது கூட இல்லைங்க, நம்ம பெத்த பிள்ளைங்க கிட்ட, நம்ம ஒய்ஃப் கிட்ட, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கூட கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு மதிப்பில்லாத தனமான ஒரு உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளுக்கு யாருமே மரியாதை அப்படின்றது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனும் அமையும். ஏன் அந்த மாதிரி ஒரு மதிப்பின்மை போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேத்து பகவான் 2ஆம் பாவம், அதே மாதிரி ராகு பகவான் 8ஆம் பாவம். இந்த ராகு பகவான் 8ஆம் பாவம் துஷ்டானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி சொசைட்டியில் அசிங்கமாக வருது, தலை குனியிறது, அவமானம், அவச்சொல்லி இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும் அப்படின்னா ஒரு முறையான காலஸ்தி போயிட்டு, காலஸ்தீஸ்வரர் ஆலயத்தை போயிட்டு காலத்திநாதரை வழிபாடு பண்ணிட்டு ஞான பிரசுன்னாம்பிகை வழிபாடு பண்ணணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, காலத்தீஸ்வரருக்கு கற்பூர ஆரத்தி, இந்த நெய் விளக்கு ஆரத்தி காமிக்கும் போது கண்ணை மூடி வேண்டிக்காதீங்க. அந்த நெய் விளக்குனோட ஜுவாலையில் ஈசனை மனசார பாருங்க. அதே மாதிரி ஞான பிரசுன்னாம்பிகை, அம்பிகை ரொம்ப தூரத்தில் இருந்து உட்கார்ந்துட்டு இருந்தாலும், அதாவது அவள் சன்னதிக்கு எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திண்ணமாக இருக்கும், அங்கே உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அம்பிகையை ஆசை தீர பாருங்க. அம்பிகையை பார்க்கும்போது, அந்த விளக்கு காமிக்கும் போது அம்பிகையினோட இடுப்பில் ஒரு நாகம் இருக்கும். அந்த நாகத்தையும் பார்த்துட்டு முடியும் அப்படின்னா பரிகாரம் பண்ணலாம். ராகுகேது பரிகாரம் அங்கே அப்பப்போ காலையில் அப்படி ஷிஃப்டாக பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. 700 ரூபாய் 600 ரூபாய் பல ரேட்டில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். இல்லைன்னா ஆசை தீர வந்து பார்த்திங்கன்னா காலத்திநாதரையும் ஞான பிரசுன்னாம்பிகையும் பார்த்துட்டு வர்றது அப்படின்றது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். அதுக்கும் மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரியே வந்து பாருங்கள், இந்த உளுத்தம்பருப்பு ஒரு 2 டம்ளர் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி கஞ்சி காய்ச்சிடுங்க. கஞ்சி காய்ச்சும் போதே கூட வந்து பாருங்கள், வெல்லம் இல்லை கருப்பட்டி போட்டு நல்ல கஞ்சி காய்ச்சி அதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு வாழைப்பழம் போட்டு பசுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுங்க. இது எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா, மாதத்தில் ஒரு நாளானா கொடுக்கலாம். இது அமாவாசை அன்னைக்கு கொடுக்கறது விசேஷம். இல்லைனா சனிக்கிழமை அன்னைக்கு கொடுங்க. உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. மாதத்தில் ஒரு நாளானா கொடுக்கறது அப்படின்றது வந்து பாருங்கள், உங்கள் மனசில் ஏற்படுற பல குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீரும். நம்ம சமுதாயத்தில் நிறைய வந்து தலைகுனிவு, மதிப்பில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணம் மேலோங்காது. நம்ம மனசு சந்தோஷத்துக்கும் குதூகலத்துக்கும் இந்த பரிகாரம் ஒரு நல்ல தீர்வாக அமையும். வாழ்த்துக்கள்.